பசங்களா பயப்படாதீங்க. ஓகே, நானே உங்களை கூட்டு போறேன். ஓகே சரி, உட்காருங்க. போங்க போங்க போங்க, எல்லாரும் போய் உட்காருங்க. சேஃப்டியா உட்காருங்க. வண்டி ஒரு தடவை செக் பண்ணிட்டு அப்புறமா உங்களை கூட்டு போறேன். இங்கே உட்காருங்க. அழக்கூடாது. ஓகே, போலாமா? ஹலோ, வந்த உடனே அமுச்சு வைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. என்ன சார் அநியாயமா இருக்கு? என்னவோ பெருசா உலகத்திலேயே இல்லாத செஃப் மாதிரி அவர் கூட்டிகிட்டு வந்து சேர்த்தீங்க. கடைசியில் அவர் உங்களுக்கு கொடுத்த மரியாதையை பார்த்தீங்களா? எல்லாம் அவருக்கு நீங்க கொடுத்த இடம் தான் சார். அதான் எங்களை அவர் மதிக்கவே மாட்டாரு சார். இதுக்கு மேலே இந்த அவமானத்தை எங்களால் பொறுத்துக்க முடியாது சார். இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும் சார். அடியே, நமக்கு திருட்டு பட்டம் கட்டி நம்மளை மாட்டி விட்டு அவமானப்படுத்துறான்ல, வர்றான் பாரு. இன்னைக்கு முடிஞ்சது அவன் கதை. ஆமாங்க, அன்னைக்கு எல்லாரும் முன்னாடி நம்மள எப்படி அழவிட்டான். இவன் ஒழிஞ்சாதான் என் மனசு ஆறும். நில்லுங்க, எங்க போறீங்க? கிச்சனுக்கு. எதுக்கு? இல்ல, இன்னைக்கு 20 பேர் லஞ்ச் ஆர்டர் கொடுத்திருக்காங்க. உடனே செஞ்சு அதை அனுப்பணும். ஓ, அதெல்லாம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இல்ல, நான் ஆக்சுவலா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? ஆர்டர் கொடுத்தது உங்க கிளையண்ட். ஆபீஸ்ல இருந்து போன் பண்ணிட்டே இருக்காங்க. டைம் ஆச்சு, எப்ப வரும்னு மாத்தி மாத்தி எங்களுக்கு போன் அடிச்சிட்டே இருக்காங்க. ஏன் போன் அடிச்சா எடுக்க மாட்டீங்களா? நலனும் பெரியசாமி அண்ணனும் ஜீவாவும் அவ்வளவு தூரம் போன் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன் எடுக்கல நீங்க? இதான் நீங்க வேலை கொடுத்த கம்பெனிக்கு நீங்க கொடுக்கிற மரியாதையா? இப்படியா கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருப்பீங்க? நலன் போன் அடிச்சப்போ நான் எடுத்தேன். எடுத்து என்ன சொன்னீங்க? 10 நிமிஷத்துல வந்துருவேன் நீங்க. ஆனா வரலையே, 2 மணி நேரம் கழிச்சு வரீங்க. அது என்ன நடந்துச்சுன்னா, பேசாதீங்க, ரீசன் சொல்லாதீங்க. ஒரு ஆர்டர் எடுத்துட்டு இப்படிதான் பொறுப்பு இல்லாம நடந்துப்பீங்களா? அது உங்களோட ஆர்டர், உங்களோட சிக்னேச்சர் டிஷ். அத நீங்க தானே செய்ய முடியும். நீங்களே செய்யறதா சொல்லி தானே அந்த ஆர்டரே கன்ஃபார்ம் பண்ணீங்க. அப்படின்னா நீங்க தானே சொன்ன டைமுக்கு இன்னும் செஞ்சு முடிச்சிருக்கணும். ஆனா அத பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்லாம இவ்ளோ லேட்டா வரீங்க. கமிட் பண்ண டைமுக்கு ஃபுட் அனுப்ப முடியாம போனா பிரச்சனை உங்களுக்கு இல்ல, ஹோட்டலோட பேர் தான் கெட்டு போகுது. கரெக்ட் தான். ஆனா என்ன நடந்துச்சுன்னா பாருங்க, இந்த ஆனா உனா கதையெல்லாம் இங்க வேண்டாம். உங்க சிக்னேச்சர் டிஷ் ஒன்றும் இந்த உலகத்துல யாருக்கும் புரியாத கம்ப சூத்திரம் கிடையாது. டேஸ்ட்ல ஏதாவது வித்தியாசம் தெரிஞ்சு பிரச்சனையா இருக்கக்கூடாதுன்னு தான் நாங்க எதுவும் செய்யல. நாங்க போன் பண்ணும்போது எடுத்து ஏதாவது சொல்லியிருந்தாலாவது நாங்க அதை செஞ்சு அமிச்சு சாருடைய மரியாதையை காப்பாத்திருப்போம். என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா? சாரி அன்பு, ஆக்சுவலா என்ன, இதை நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கல. இல்ல ஜீவா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. இங்க எல்லாரும் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நீங்க என்ன தப்பா தானே செஞ்சுட்டு இருக்கீங்க. என்ன சொல்றீங்க ஜீவா? அன்பு, ஐ எம் ரியலி சாரி டு சே திஸ். திரும்ப திரும்ப நீங்க பண்றது எல்லாமே இந்த ஹோட்டலோட பேருக்கு களங்கம் ஏற்படுத்துற மாதிரி தான் இருக்கு. நீங்க பண்ற ஒவ்வொன்றும் அந்த மாதிரி தான் இருக்கு. நீங்க இன்னும் கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்கலாம். தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க ப்ளீஸ். பெரியசாமினே, இன்னைக்கு யாராவது சிக்னேச்சர் டிஷ் ஆர்டர் எடுத்திருந்தாங்கன்னா அது என்னன்னு இப்பவே சொல்லிட்டு போக சொல்லுங்க. வெளியில போயிட்டாங்கன்னா எங்களால போன்ல பிடிக்க முடியாதுன்னு சொல்லுங்க. ஏன் சார் டென்ஷன் ஆகுறீங்க? ஹோட்டல் பேரு மறுபடியும் உங்களால கெட்டு போயிடக்கூடாதுல்ல, அதுக்கு தான் செஃப் முன்னெச்சரிக்கையா சொல்றாரு. நேத்து என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
தெரியாம பேசாதீங்க. ஃபோன் அடிச்சோம் நீங்க எடுக்கல. உங்களை கூட்டிட்டு வந்த ஜீவா சார் இதுதான் உங்க பொறுப்பான்னு உங்க மேல வெறுப்பாயிட்டாரு. இதுதானே நடந்துச்சு. இனிமேலாவது பார்த்து சூதானமா நடந்துக்கோங்க சார். டேய், அவரே கவலையில இருக்காரு, நீ சும்மா இருக்க மாட்டியா? உனக்கு என்ன இவ்வளவு அக்கறை? அவர் மேல யாருக்கு இல்லாத அக்கறை? அங்கிள் நீ எங்கடா இங்க? தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஸ்கூலுக்கு போகலையா? டேய், என்னடா இது பயங்கர பில்டப்பா இருக்கு. யாரா இந்த குழந்தைங்களா? ஒருவேளை இவரோட குழந்தையா இருக்குமோ? இவ்வளவு பேருமா? இல்லைங்க சார், ஐயோ. அந்த ஒரு குழந்தை அவரோட தான் இருக்கும், மத்ததெல்லாம் அதோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கும். டேய், அங்க பாருடா, அதுக்குள்ள ஆள் மூஞ்சி செத்து போச்சு. யார் உங்களை கூட்டிட்டு வந்தா? எப்படி வந்தீங்க? அன்பு சார், நான் தான் சார் இவங்களை கூட்டிட்டு வந்தேன். மேடம் நீங்களா? எதுக்கு மேடம் குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து பொக்கையெல்லாம் கொடுத்து? ஏன் மேடம்? நீங்க பண்ண உதவிக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல சார். ஆமா சார், நீங்க மட்டும் இல்லனா என் புருஷனை நான் உயிரோடவே பார்த்திருக்க முடியாது. சரி விடுங்க, அப்படிலாம் எதுவும் சொல்லாதீங்க. நீங்க செஞ்ச பெரிய உதவிக்கு எங்க ஸ்கூல் சார்பா உங்களுக்கு நாங்க இதயபூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். வாங்கிக்கோங்க சார். இந்தாங்க சார். அன்பு, என்ன ஆச்சு? யார் இவங்கெல்லாம்? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? உங்களுக்கு தெரியாதா? இவர் உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? என்ன நடந்துச்சுமா? எங்க ஸ்கூல் டிரைவரோட உயிரை காப்பாத்தினது மட்டும் இல்லாம பயந்து நடுங்கின எங்க குழந்தைங்கள அந்த சிச்சுவேஷன்ல இருந்து காப்பாத்தி அவரே வேனை ஓட்டிட்டு வந்து ஸ்கூல்ல பத்திரமா விட்டுட்டு போனாரு. சார், நீங்க செஞ்சிருக்கிறது உதவி இல்ல சார், என் வாழ்க்கையே எனக்கு திரும்ப கொடுத்திருக்கீங்க. பொதுவா ரோட்ல ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட பார்த்தா நமக்கு என்னங்கிற மாதிரி வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனா ஒரு உயிரோட மதிப்பை புரிஞ்சு அந்த உயிரை நம்பி இருக்கிற குடும்பத்தை உணர்ந்து ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம இவ்ளோ பெரிய உதவியை பண்ணிருக்கீங்க. இது என் காலம் முழுக்க மறக்க மாட்டேன் சார். சத்தியமா நானும் என் குடும்பமும் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம். பரவாயில்லம்மா, இப்ப அவர் எப்படி இருக்காரு? எங்க டிரைவருக்கு ஒண்ணும் இல்ல சார். நீங்க சூப்பர்மேன் மாதிரி கரெக்ட் டைம்க்கு காப்பாத்திட்டீங்கன்னு குழந்தைங்கள சொன்னாங்க சார். ஆமா சார், இப்ப அவர் நல்லா இருக்காரு. என்ன கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லிருக்காரு. இல்லனா அவரும் வந்திருப்பாரு. ஆக்சுவலா வேன்ல இருந்த எல்லா குழந்தைங்களும் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க சார். ஆனா சில பேருக்கு எக்ஸாம் இருக்கிறதுனால வர முடியாம போச்சு. பரவாயில்லைங்க,